வணக்கம், வெல்கம் டு பர்பிள் பாண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஆர் பாப்புலர்லி என்பிஎஸ்ன்னு சொல்கிறோம். இந்த என்பிஎஸ்னுடைய டீட்டெயில்ஸ் பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம். என்பிஎஸ் பற்றி எல்லாரும் நிறைய பேசுகிறாங்க. அந்த என்பிஎஸ்னால் என்ன? நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் சிஸ்டம் 2004க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2004க்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஃபைன்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு பென்ஷன் பிளான் இருந்தது. அந்த பென்ஷன் பிளான் படி ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அவருடைய பென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 50% அவருடைய கடைசி மாத சம்பளத்தில் 50% அதுதான் அவருக்கு ஓய்வூதியமாக கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபைன்டு பென்ஷன் பிளான் கவர்மெண்ட்டினுடைய நிதி சுமையை ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே போனதுனால கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் உலகளவில் எல்லா அரசாங்கங்களும் இதை எப்படி இந்த நிதி சுமையை குறைக்கிறது அப்படின்னு இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பித்து இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிகே பட்டாச்சாரி, த ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் கர்நாடகா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் கர்நாடகா கவர்மெண்ட், அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி இந்த டிஃபைன்ட் பென்ஷன் பிளான் பற்றி ஆராய்ந்து இதுக்கான மாற்று என்ன அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரையறைப்படுத்திய ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த நியூ பென்ஷன் சிஸ்டம் ஆர் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இந்த நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்னுடைய வரைமுறை என்ன அப்படின்னா, வேலை பார்க்கும் அந்த காலத்தில் வேலை பார்க்கும் ஒரு எம்ப்ளாயி அண்ட் தி எம்ப்ளாயர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணாங்கன்னா ஒரு முதிர்வு தொகை கிடைக்கும் அவருடைய 60வது வயசில். அந்த முதிர்வு தொகையை வைத்து அவருக்கு பென்ஷன் வழங்குதல் தான் இந்த என்பிஎஸ் திட்டம். இந்த திட்டத்தின்படி கவர்மெண்ட்டுக்கு அந்த பென்ஷன்னால் வர நிதி சுமைகள் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால இந்த பென்ஷன் சிஸ்டத்தை 2004 ஜனவரியிலேருந்து அப்புறம் ஜாயின் பண்ண எல்லா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் இந்த பென்ஷன் சிஸ்டத்தை முறைப்படுத்தினாங்க. 2004 ஜனவரியில் இந்த பென்ஷன் சிஸ்டம் முறைப்படுத்தப்பட்ட பின்னால் இதே சிஸ்டத்தை மற்ற சிட்டிசன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரைப்படி இந்த பென்ஷன் சிஸ்டமே 4 விதமாக இப்போ நடைமுறையில் இருக்குது. என்பிஎஸ் கவர்மெண்ட் மாடல், என்பிஎஸ் கார்ப்பரேட் மாடல், என்பிஎஸ் ஆல் சிட்டிசன்ஸ் மாடல், என்பிஎஸ் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த 4 விதமான பென்ஷன் திட்டங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீமில் எப்படி சேர்றது? இதில் சேர யாரெல்லாம் தகுதியானவங்க? இந்த பென்ஷன் சிஸ்டம், இந்த நியூ பென்ஷன் சிஸ்டம் ஆர் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டத்தில் யாரெல்லாம் சேரலாம், அதுக்கான அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் குடியுரிமை உள்ள அனைவரும் இந்த பென்ஷன் சிஸ்டத்தில் சேரலாம். 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த பென்ஷன் சிஸ்டத்தினால பயனடையலாம். இது யார் இதுக்கு இந்த பென்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அல்லது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 2 கார்டு ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, பட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்ராடில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க 2 வகையான
இந்தியர்கள் மட்டும் இந்த பென்ஷன் சிஸ்டத்தில் சேர முடியாது. இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு ஆன்லைன்லேயோ அல்லது பேப்பர் விண்ணப்பம் படிவம் மூலமாகவோ நம்ம வந்து ப்ரான் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். முதல்ல இந்த ப்ரான் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா பர்மனண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இந்த பர்மனண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு டைம் ஒருத்தருக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம எங்கே போனாலும் அந்த நம்பர் நம்ம கூடயே வரும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணிவிட்டு ப்ரைவேட் செக்டரில் ஜாயின் பண்ணால் புது ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் தேவையில்லை. அதே ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பரில் போர்ட் பண்ணிக்கிட்டு கார்ப்பரேட் மாடலில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை செலுத்தி அந்த என்பிஎஸ்ஸை அவர் கண்டினியூ பண்ணலாம். அதே ப்ரான் நம்பர்லேயே அந்த ஆல் சிட்டிசன்ஸ் மாடல்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் அவர் வந்து அவருடைய தொகையை செலுத்தி எல்லாமே அந்த ப்ரான் நம்பர் மூலமாக அவருடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். என்பிஎஸோட கட்டமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்பிஎஸ் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த சப்ஸ்கிரைபர் முதலீடு பண்ணுற எல்லா பணமும் என்பிஎஸ் ட்ரஸ்ட் மூலமாக பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. என்பிஎஸ் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்டி பேங்க்கை அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்டி பேங்க் வந்து இந்த பண பரிமாற்றங்கள் அந்த பேங்க்கில் தான் நடக்கும். அதே மாதிரி என்பிஎஸ் ட்ரஸ்ட் வந்து ஒரு கஸ்டோடியனை நியமிப்பாங்க. அந்த கஸ்டோடியனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்குகிற அந்த கடன் பத்திரங்களோ அந்த பங்கு பத்திரங்களோ அதை பாதுகாத்து வைக்கிறது தான் அந்த கஸ்டோடியனுடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அந்த பணத்தை அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய நான் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பணம் அற்ற மற்ற விவரங்களை சேகரிக்கிறது. உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுமா, உங்களுடைய டெலிஃபோன் சேஞ்ச் பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் பிஓபி பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பென்ஷன் ஃபண்டு மேனேஜருக்கும் என்பிஎஸ்சில் சேர விரும்புகிற அந்த சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பாலமாக இருந்து எல்லா முறைப்படுத்தி அந்த சப்ஸ்கிரைபர்கிட்டருந்து பணம் வாங்கி பென்ஷன் ஃபண்ட் மேனேஜருக்கு போகிற வரைக்கும் அந்த பிஓபி அப்படிங்கிறவங்க செயல்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 தனித்தனி நிறுவனங்கள் மாதிரி சேர்ந்து செயல்படக்கூடியது தான் அந்த என்பிஎஸ். என்பிஎஸ் எப்படி நம்மளோட டேக்ஸ் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணுது? என்பிஎஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிகிறது இது ஒரு நியூ பென்ஷன் சிஸ்டம் மட்டும்தான் தெரியும். பட் என்பிஎஸ்னுடைய வேறு ஒரு சிறந்த பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து வருமான வரி சலுகை கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுற எல்லா வருமான வரி செலுத்துவர்களும் இந்த என்பிஎஸ்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக கையாண்டிங்கன்னா நிறைய நமக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இப்போது என்னென்ன செக்ஷன்ஸில் எல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். செக்ஷன் 80CCD1 அப்படின்னு ஒரு செக்ஷனில் கார்ப்பரேட் மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 10% ஆஃப் த பேசிக் அதை டேக்ஸ் எக்ஸம்டடாக டிக்ளேர் பண்ணிக்கலாம் அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு. இந்த 10% ஆஃப் த பேசிக் நீங்கள் என்ன செலுத்துகிறீங்களோ அது வந்து அந்த 1.5 lakhs நமக்கு வந்து 80C செக்ஷன் 80Cயில் 1.5 lakhs நமக்கு வருமான வரி சலுகை இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த செக்ஷன் 80CCD1ல் நீங்கள் செலுத்த போகிற தொகையும் அந்த 1.5க்குள்ளேயே வரும். செக்ஷன் 80CCD2 அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா
இந்த கார்ப்பரேட் மாடலில் எம்ப்ளாயர், நம்மளுடைய எம்ப்ளாயர் ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எவ்ரி மந்த். அந்த 10% ஆஃப் த பேசிக் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு நிதி வரையறையே இல்லை. இப்போ ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் பேசிக் வாங்குறாருன்னா 20,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணி 2,40,000 ரூபாய் வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட அந்த 2,40,000 ரூபாய் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த 80CCD2 அப்படிங்கிற செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். உங்களுடைய ஆண்டு வருமானத்தை உங்களுடைய எம்ப்ளாயர் கூட உட்காந்து அந்த சிடிசின்ற கான்செப்டை நல்ல நீங்கள் டிசைன் பண்ணி உங்களுடைய வரிச்சுமையை ஓரளவுக்கு குறைக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 80CCD1B. இந்த 80CCD1B அப்படிங்கிறது என்னன்னா, அனைவரும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு 50,000 ருபீஸுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இந்த 80CCD1Bயில் யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அண்டர் ஆல் சிட்டிசன்ஸ் மாடல். இந்த 50,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா, இந்த 50,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் நம்ம 80Cயில் இருக்க லிமிட்டுக்கும் தாண்டி. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து 1,50,000 ரூபாய் 80Cலையும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். இந்த 50,000 ரூபாய் பே பண்ணியிருந்தாருன்னா இந்த 50,000 ரூபாயும் 80CCD1B அப்படிங்கிற செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இந்த 3 செக்ஷனை பற்றி சொன்னேன். இந்த 3 செக்ஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கமலேஷ் அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவராக எடுத்துக்கலாம். அவருடைய பேசிக் பே வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த பேசிக் பே 1 லட்சம் ரூபாய் இருக்கிறதுனால மாதம் 10,000 ருபீஸ் அவர் வந்து என்பிஎஸ்க்கு செலுத்துகிறாரு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயரும் ஒரு 10,000 ருபீஸ் செலுத்துகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1.2 lakhs, 2 பேரும் 1,20,000 ரூபாய். ஸோ இந்த 2 கான்ட்ரிபியூஷனும் 2,40,000 ரூபாயுமே அவருடைய ஆண்டு வருமானத்திலேருந்து கழிச்சுக்கலாம். அது இல்லாமல் கமலேஷ் வந்து 50,000 ருபீஸ் அந்த ஆல் சிட்டிசன்ஸ் மாடல்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அந்த ஆல் சிட்டிசன்ஸ் மாடலில் கான்ட்ரிபியூட் பண்ணுற 50,000 சேர்த்திங்கன்னா 2,90,000 ரூபாய் வந்து அவருடைய ஆண்டு வருமானத்திலிருந்து வரி சலுகையாக அவருக்கு கிடைக்கும். இந்த வரி சலுகையாக அவருக்கு 2,90,000 ரூபாய் கிடைக்கும்போது எவ்வளவு அவருக்கு வரி குறையும், ஆண்டுக்கு எவ்வளவு வரி குறையும்னா 87,000 ரூபாய் குறையும். ஸோ ஒருத்தருடைய ஆண்டு வருமானத்தில் அவர் வரி செலுத்திக்கிட்டு இருக்காருன்னா அதில் 87,000 ரூபாயை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளான் அப்படின்னா அது வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ எல்லா பேரும் நம்ம இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த டேக்ஸ் பிளானிங் பெனிஃபிட்டை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இது ஒரு மிகச்சிறந்த டேக்ஸ் பிளானிங் டூல். நன்றி. இந்த தொகுப்பை பார்த்ததற்கு மீண்டும் சந்திப்போம். அடுத்த முறை பல்வேறு கோணங்களில் பல்வேறு கேள்விகளுக்கு என்பிஎஸ்ஸின் உள்ள முக்கிய அம்சங்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறோம். நன்றி.